ஹாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2வது கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஸோ 2வது கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய லைன் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நெறைய பேருக்கு லைன் போடுறதுல நெறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் அகைன் இத நான் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ண ஈஸியா வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் கர்வ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைன் சின்னதா இழுத்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, டாட் மாரி விடும் இல்லையா? அதுலேருந்து லைட்டா அந்த எட்ஜ்ல மட்டும் இழுத்து விட்டீங்கன்னா, உங்களுக்கு லீஃப் ஸ்ட்ரக்சர்ல வந்து வந்துரும். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் லைன் போடுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரே வாட்டி ஸ்ட்ரைட் லைனாக இழுங்க. நிறைய பேர் விட்டு விட்டு போகிறீங்க, விட்டு விட்டு போட்டால் கரெக்டாக வராது. செக் பண்ணி பாருங்கள். அந்த லைன் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாட் வைக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குண்டு குண்டாக போடுங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். ஸோ ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயே வந்து ரெண்டாவது ஸ்ட்ரைட் லைன் இழுக்கிறேன். ஓகேவா? 2 கோடு. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் போடுறேன். போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ போடுறேன் பாருங்க ஜிக்ஸாக்கா. இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து எனக்கு கோன் வரல, ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் கோன் வரலன்னா நான் எப்படி வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி போடுறேன் அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம மேலே இன்னொரு லைன் தான் போட்டிருந்தோம் இல்லையா? அதனால கீழேயும் இன்னொரு லைன் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிசைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் அகைன் நான் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சர் தான் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த கர்வ்ல போட்டோம் இல்லையா? அதே சேம் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்ல வந்து நம்ம போட போகிறோம். ஆக்சுவலி ஸ்ட்ரைட் லைன்ல போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. கர்வ்ல போடுறது தான் கஷ்டம். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க.